Greetings to all my dear students. So இந்த வீடியோல நம்ம வந்து ப்ராப்ளம் நம்பர் 11ல இருந்து பார்க்க போறோம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 10 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதுல இருந்து ப்ராப்ளம் 11 இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஜென்ரலா இருக்கும். நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு தியரி மாதிரி இன்னும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? So problem 11 என்ன அப்படின்னா if u of x comma y is a harmonic function in a region B, prove that f of z equal to dou u by dou x minus I dou u by dou y is analytic in D. ஸோ இந்த ரியல் பார்ட் வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மைனஸ் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ கிவன் நமக்கு வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இது வந்து அனாலிட்டிக்னு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு எஃப் ஆஃப் இசட் நமக்கு எப்பவுமே என்ன ஃபார்ம்ல இருக்கும்? சம் யூ பிளஸ் ஐவிங்கிற ஃபார்ம்ல தான் நமக்கு இருக்கும். பட் நம்ம ஆல்ரெடியே வந்து இங்க யூ வந்து ஸ்மால் யூ வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த ரியல் பார்ட்டை வந்து கேபிட்டல் யூன்னு எடுத்துருக்கிறோம், இமேஜினரி பார்ட்டை வந்து கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறோம். சரியா? நம்முடைய ரியல் பார்ட் வந்து இதை வந்து கேபிட்டல் யூன்னு எடுத்துக்கிறோம், இந்த பார்ட்டை வந்து கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம அனாலிட்டிக்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அனாலிட்டிக்னு சொல்லணும்னா வந்து எல்லா பாயிண்ட்லயும் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள்னு நம்ம ப்ரூஃப் பண்ணா போதும். ஸோ டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும் அப்படின்னா என்ன ரெண்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? சிஆர் இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கணும். ஸோ அப்போ இங்க நமக்கு வந்து அந்த வேரியபிள் வந்து கேபிட்டல் யூவும் கேபிட்டல் வியும். ஸோ இதுல நமக்கு சிஆர் இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கும், டிஃபரன்ஷியபிள் அனாலிட்டிக்கா இருக்கும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து நம்ம அனாலிட்டிக்கா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ okay, so given that the function is a harmonic function, already சொன்ன மாதிரி இது நம்ம வந்து capital U is equal to dou u by dou x ன்னு எடுத்துக்கிறோம், capital V வந்து minus dou u by dou y. So அப்ப f of z வந்து எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுது? capital U plus IB. ஓகே, given நமக்கு என்ன இருக்கு? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். U ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? லாப்லேஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் uxx plus uyy வந்து 0. இதுல இருந்து uxx ஈக்குவல் டு மைனஸ் uyy. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சிஆர் இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸோ சிஆர் இக்குவேஷன் வந்து நமக்கு என்ன வரும்? capital Ux equal to capital Vy நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அப்ப capital Ux முதல்ல கன்சிடர் பண்ணுவோம். So capital Ux னா dou u by dou x is equal to நம்ம என்ன பண்றோம்? அடுத்தது இதுல வந்து நமக்கு வந்து u நமக்கு ஆல்ரெடி தெரியும், u is equal to ஒரு ஃபார்ம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஓகே, இந்த யூங்கிற பிளேஸ்ல நம்ம என்ன பண்றோம்? யூவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப டோ பை டோ எக்ஸ் ஆஃப் யூவோட வேல்யூ வந்து டோ யூ பை டோ எக்ஸ் which is equal to டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். நம்ம லாப்லாஸ் ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொன்னோம்? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரும் ஈக்குவல். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? அந்த லாப்லேஸ் ஈக்குவேஷனோட அந்த கண்டிஷனிங் அப்ளை பண்றோம் which is equal to minus dou square u by dou y square. ஸோ இதை நம்ம அடுத்து எப்படி ரீரைட் பண்றோம் பாருங்க? dou by dou y into minus dou u by dou y. So minus dou u by dou y is nothing but capital B which is equal to dou b by dou y. ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாரு? capital Ux equal to capital Vy. ஸோ ஒரு பார்ட் நமக்கு ஓவர். ஸோ இன்னொரு சிஆர் இக்குவேஷன் வந்து என்ன? dou u by dou y is equal to minus dou v by dou x. அப்ப dou u by dou y வந்து கன்சிடர் பண்றோம் is equal to இங்க again நம்ம என்ன பண்றோம்? u ஓட இடத்துல வந்து இந்த வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப dou square u by dou y dou x ன்னு கிடைச்சிட்டு
நமக்கு ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்குறோம் ஸ்குவாட்ஸ் லெம்மா ஸ்குவாட்ஸ் தியரம் அப்படிங்கிறது. இந்த செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த மிக்ஸ்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸும் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து அந்த ஸ்குவாட்ஸ் தியரத்தை வந்து இங்க அப்ளை பண்றோம். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கும்போது இந்த தியரம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்க வேணா இந்த வீடியோவை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. அடுத்து இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ ஒய். டோ யூ பை டோ மைனஸ் பி. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ். therefore uy is equal to capital uy is equal to minus capital vx. ஸோ அப்போ நமக்கு இது சிஆர் இக்குவேஷன் என்ன பண்ணுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன சொல்லணும்? சிஆர் இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கணும். நமக்கு கேபிட்டல் யூ அவங்க கொடுத்துருக்கிறதே எப்படிதான் இருக்கு? டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? ஸோ நமக்கு வந்து யூ வந்து என்னது? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கேபிட்டல் யூ கொடுத்துருக்கிறது வந்து டோ யூ பை டோ எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் வி சரி கொடுக்கல, நம்ம அசியூம் பண்ணோம். கேபிட்டல் வியை வந்து மைனஸ் டோ யூ பை டோ ஒய்ன்னு எடுத்தோம். யூ வந்து எனக்கு என்னது? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். யூ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்னது? எனக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது எனக்கு சம் பண்ணா 0 வரணும். தட் இஸ் யூ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் யூ ஒய் ஒய் எனக்கு 0 வரணும். அப்ப எனக்கு செகண்ட் ஆர்டர் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸிஸ்டா இருக்கும். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் நமக்கு அனாலிட்டிக்கா இருக்கும். ஸோ நமக்கு கண்டினியூஸ் நமக்கு அங்க என்ன ஆகும்? ப்ரிசர்வ் ஆயிரும். அப்போ கேபிட்டல் யூவும் பியும் வந்து கச்சிரிமான் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? யூ பிளஸ் ஐவி வந்து அனாலிட்டிக். தட் இஸ் எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கிவன் வந்து யூ வந்து அனாலிட்டிக்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ் மைனஸ் ஐ டோ யூ பை டோ ஒய் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து சாரி யூ வந்து ஹார்மோனிக்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம அனாலிட்டிக்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ரியல் பார்ட்டை கேபிட்டல் யூன்னு எடுக்கிறோம், இமேஜினரி பார்ட்டை கேபிட்டல் வின்னு எடுத்துக்கிறோம். அனாலிட்டிக்னு சொன்னோம்னா டிஃபரன்ஷியபிள் சொல்லணும். டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா அந்த சிஆர் இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கணும். ஸோ நம்ம அந்த ரெண்டையும் நம்ம செக் பண்றோம். நமக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து டிஃபரன்ஷியபிள், therefore எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்.